என்னடா நீ மட்டும் தனியா வர்ற? நீ வேற மாப்பிள, சரியான தொட நடுங்கி பசங்க. இந்தாப்பா வண்டி வேணா நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஆள விட்டா போதுன்னு வயல்ல குறுக்க விழுந்து ஓடிட்டானுங்க மாப்பிள. அவ்வளவு சவடாலா பேசினானுங்க மாப்பிள. தொழுக முடிஞ்சு எப்படி வெளியே வரதானே போறான் மாவனே. வரட்டும். இனி நான் வந்துட்டேன்ல மாப்பிள, நீ எதுக்கு கவலைப்படாத. துரோகிய கூட வச்சிருக்கியே. நான் கொல்லக்கூடாது விட்டுட்டு வந்த ராசுப்படையாச்சு அம்மாவை நீங்க கொல்லிட்டீங்களேடா. என்னையும் பாட்டர் இந்த கதிக்கு ஆக்கிட்டாயா இவன். இவன் போட்டோம் அவன் மட்டும். ராசுப்படையாச்சு ஐயா, வெளியே வராதீங்க. சத்தம் போடாத தொழுதுட்டு இருக்காங்க. ஐயா, உங்க ஊரே சாவட்டும்னு சாப்பாட்டுல விஷத்தை வச்சது இந்த பாவிதாயா. ஆனா நம்ம அம்மாவை கொண்டது நாங்க யாரும் இல்லையா. சாராயம் காய்ச்சறதுக்காக தண்டனை கொடுத்தீங்களே மாதவராய, அந்த பாவிகதாயா கொண்டாங்க. ஆனா அவனுங்களை நான் அடிச்சு போட்டு வந்துட்டேன் ஐயா. அதுக்காகத்தான் மாப்பிள்ளை என்ன சத்தம் போடாத. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எங்க எல்லாருடைய உயிரே போனாலும் சரி, ஒருத்தர் உங்களை தொட கூட விட மாட்டோம். இல்ல ஆமையா, நீங்க போகாதீங்க. போனா உங்களை கொன்னுடுவானுங்க. முதல்ல ஒரு ஆஸ்பத்திரிக்கு தூக்குவாங்க. அவன் தான் உங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். வேணாம் தம்பி, விலகுங்க. நில்லு. இது புனிதமான இடம், இங்க யாரும் வராத. நான் கீழே வரேன். என்ன வெற்றியா வெட்டு, குத்திரியா குத்து. நீங்க என் மேல அன்பு வச்சிருக்கிறது உண்மைன்னா கீழே எனக்கு என்ன நடந்தாலும் சரி, இந்த சட்டையை தாண்டி யாரும் வரக்கூடாது. தம்பி வரவே கூடாது. நான் ஏன் தெரியுமா இவ்வளவு பேரை கூட்டி வந்திருக்கேன்? இவங்க எல்லாம் உனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு தான். இவங்க சப்போர்ட் எல்லாம் வேணாம், நீயே ஒண்டியா வர்றப்ப நான் மட்டும் என்ன சப்பையா இரு வரேன். வந்துடா. நம்ம ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்கிறோமோ அவங்க கையில இந்த கத்தி இருக்கணும். தோக்கிறவன் இங்கே சாவணும். வா. இங்க யாரு ஜெயிக்கிறது யாரு தோக்குறதுங்கிறது முக்கியம் இல்ல. நான் தோத்தவனாவே இருந்துட்டு போறேன். இப்பவாச்சு நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. என்னத்தர பொறுமையா கேளு. வாடா வா. வேணாம், நான் சொல்றத கேளு. வேணாம். என்ன வேணாம்? வேணாம், நான் சொல்றது கேளு.
வேணாம். என்னடா என்ன வேணாம்? இல்லங்க, இதுக்கு மேல யாரும் ஒரு அடி கூட முன்னால எடுத்து வைக்க கூடாது. எனக்கு என்ன ஆனாலும் சரி, யாரும் வரக்கூடாது. இல்லங்க, தயவு செஞ்சு யாரும் கீழே வராதீங்க. கொல்லுன்னு தான் வந்தேன். நான் தோத்துட்டேன். நான் உயிரோட திரும்பி போக மாட்டேன். என்ன கொல்ல கொல்ல. நீ சாவக்கூடாது. நான் உன்னை அடிச்சது உன்னை தோக்கடிக்கிறதுக்கோ சாவடிக்கிறதுக்கோ இல்லை. இங்க யாரும் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தக்கூடாதுன்னு தான். நீ கெட்டவன் இல்லை, நல்லவன். நீ இந்த நிலைமைக்கு ஆளானது யாரால தெரியுமா? இவங்களால. சந்தையில பாம்பு கடிக்க வந்தப்ப நான் காப்பாத்தினதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அழுதாலே அது இவ தப்பு. அங்க வந்த நீ என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிக்காம என்னை கட்டி வச்சு அடிச்சு அதுவும் தப்பு. அங்க நடந்ததை யாருக்கிட்டமே சொல்லக்கூடாதுன்னு நான் சத்தியம் வாங்கினதுக்கு அப்புறமும் அதை போய் சொன்னானே என் டிரைவர் வேலு, அது அவனோட தப்பு. அவன் பேச்ச கிட்டுக்கிட்டு அங்க என்ன நடந்தது ஏது நடந்தது ஒரு வார்த்தை கூட கேட்காம எனக்கே தெரியாம ஊரை வந்து எரிச்சாங்களே, அது இவங்க தப்பு. இவ தப்பு பண்ணிருக்கான், நீ தப்பு பண்ணிருக்க, அவன் தப்பு பண்ணிருக்க, இவங்க எல்லாரும் தப்பு பண்ணிருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆனா நான் தப்பு பண்ணிருக்கேன். உங்களை எல்லாரையும் விட பெரிய தப்பு பண்ணிருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த ஜனங்களுக்காகவே வாழணும்னு நினைச்சேன் பாரு, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. இது தப்புனா குத்து, மாத்திரம் தீர வரைக்கும் குத்து குத்து. சந்தேகப்பட்டு நான் அனுப்பல. பரம்பரை எரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டு அடுப்பு அமைஞ்சிடக்கூடாது. உன்னை நான் காப்பாற்றணும், அதனால தான் அனுப்பினேன். பாண்டி அவசரப்பட்டதால மதுரை எரிஞ்சது, ராவன் அவசரப்பட்டதால இலங்கை எரிஞ்சது, நீ அவசரப்பட்டதால தான் ஊரே எரிஞ்சது. இனியாச்சும் பொறுமையாரு.